லைஃப்ல பெரிய ஆளாக வரணும், வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய 6 ஒரு முக்கியமான விதிகள் இருக்குங்க. அவை என்ன? அவற்றை ஏன் கடைபிடிக்கணும்? அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். முதல் விஷயம், தினமும் ஒன்றை புதிதாக கற்றுக்கொள்ளுங்கள். நீங்க வேலைக்கு போனாலும் சரி, வேலைக்கு போகாட்டியும் சரி, நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் இருந்தாலும் சரி, இல்லை மற்ற விஷயங்கள்ல இருந்தாலும் சரி, ஏதேனும் ஒரு விஷயத்தை புதிதாக நீங்கள் அன்றாடம் கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் உங்கள் மூளையில நியூரான்ஸினுடைய கனெக்ஷன் நல்லா இருக்கும். அதன் மூலமாக உங்கள் அறிவு விரிவடையும். நீங்கள் அன்றாடம் செய்து கொண்டே இருக்கக்கூடிய வேலைகளையே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது உங்களுடைய மூளையில பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்தாது. நரம்பியல் ரீதியான ஒரு வளர்ச்சியை உண்டு பண்ணாது. அப்ப நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும், ஒவ்வொரு நுணுக்கங்களையும், ஒரு துறை சார்ந்த விஷயங்களையும் புதிதாக கற்றுக்கொள்ளும் பொழுது அதில் கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் உங்கள் அறிவை விரிவுபடுத்துகிறது. ஒரு விஷயத்தை எப்படி சிந்திக்க வேண்டும் என்ற கோணத்தை மாற்றுகிறது. அதனால நீங்கள் செய்யும் வேலையிலாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு பிடித்த வேறு ஏதேனும் ஒரு விஷயத்திலாக இருந்தாலும் சரி, அன்றாடம் தினமும் ஏதேனும் ஒரு விஷயத்தை புதிதாக கற்றுக்கொள்ள முயற்சி செய்து கொண்டே இருங்கள். இரண்டாவதாக, ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை கடைபிடித்தல். ஆரோக்கியமான பழக்க வழக்கம்னா என்ன? உங்களுடைய ஹேபிட்ஸ் தான் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைக்க போகிறது. நீங்கள் நல்ல பழக்க வழக்கங்கள் வைத்திருக்கிறீங்க. நல்ல பழக்க வழக்கம்னா நீங்க செய்கிற வேலைகள் மட்டும் இல்ல, நீங்கள் பழகக்கூடிய நபர்களையும் சேர்த்துதான். நீங்கள் யாரோடு பழகுகிறீர்கள், என்ன பழக்க வழக்கம் வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் உங்க வாழ்க்கையவே மாற்றப் போகிறது. ஒரு சோம்பேறியுடன் நீங்கள் பழக்க வழக்கம் வைத்திருந்தீங்கன்னா நீங்களும் நாளுக்கு நாள் சோம்பேறியாக மாறுவீர்கள். அதுவே ஒரு சுறுசுறுப்பான நபரோடு நீங்கள் பழக்க வழக்கம் வைத்திருக்கிறீர்கள், வாழ்க்கையில முன்னேறிய ஒரு நபர்களோடு பழக்க வழக்கம் வைத்திருக்கிறீங்கன்னா அவர்களை பார்த்து உங்களுக்கும் அந்த பழக்கங்கள் தொற்றிக்கொள்ளும். அவர்கள் செய்யக்கூடிய அன்றாட பழக்க வழக்கங்கள் உங்களுக்கும் வரும். அவர்கள் உடற்பயிற்சி செஞ்சா நீங்களும் உடற்பயிற்சி செய்வீங்க. அவர்கள் புத்தகம் படித்தா நீங்களும் புத்தகம் படிக்க ஆரம்பிப்பீர்கள். அது மூலமாக உங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் வளர ஆரம்பிக்கும். அப்ப அன்றாடம் செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் கூட அவை ஆரோக்கியம் தரக்கூடிய, நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல பழக்க வழக்கங்களாக இருந்தால் மட்டும்தான் அவற்றை நீங்க கடைபிடிக்கணும். தீய பழக்க வழக்கங்கள்ல இருந்து வெளியே வந்தீங்கன்னாலே உங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு போக ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். மூன்றாவதாக, கடுமையாக உழைத்தாலும் ஓய்வு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக மிக முக்கியம். இங்கு பலர் வாரத்துல 5 நாட்கள் வேலைக்கு போறாங்க. சனி ஞாயிறு 2 நாள் லீவ் இருந்தா அன்றைய தினமும் வேறு ஏதேனும் ஒரு புதிய வேலையில போய் வருமானத்திற்காக பாடுபட ஆரம்பித்து விடுகிறார்கள். இது ஒரு தவறான செயல். எப்போதுமே ஒரு மனிதனுக்கு உழைப்பு எப்படி முக்கியமோ அதே போல ஓய்வும் என்பதும் மிக மிக முக்கியம். ஓய்வு எடுக்கும் போதுதான் உங்கள் மூளை சிந்திக்க ஆரம்பிக்கும். நிதானமாக இருக்கும் பொழுதுதான் ஆரோக்கியமான சிந்தனைகள் வரும். இதை இப்படி செஞ்சு பார்க்கலாமே, இதுக்கான டைம் நமக்கு வேணுமே நினைக்கும் போது அந்த ஓய்வு நேரத்தை நீங்கள் அப்போது அவற்றை சிந்திப்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் புதிய முயற்சிகளுக்கும் பயன்படுத்தி பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதனால எப்பயுமே உங்க வாழ்க்கையில உங்களுக்கான ஒரு ஓய்வு அப்படிங்கிறது இருக்கும்படியாக பார்த்துக் கொள்ளுங்கள். அதற்கான நேரத்தை கட்டாயம் ஒதுக்குங்கள். நாலாவதான விஷயம், ஒருவரோடு வாக்குவாதம் செய்வதை தயவு செஞ்சு நிறுத்துங்க. ஏன்னா ஒருவரோடு விவாதம் செய்வது, அதை தவிர வேறு விஷயங்கள் உங்கள் மூளை சிந்திக்க விடாமல் செய்துவிடும். ஒருவரோடு சண்டையிடும் பொழுது அக்ரெசிவ்னஸ் மூலமாக நீங்கள் அவரை காயப்படுத்தத்தான் செய்வீர்களே ஒழிய அவரோடு நல்ல அந்யோன்யமான உறவு உங்களுக்கு ஏற்படாது. எங்கோ இருக்கும் ஒரு நபரை சொல்லி உங்கள் கூட இருக்கும் நபரை நீங்கள் பகைத்துக் கொள்வீர்கள். தேவையில்லாத வம்பு வழக்குகளை கொண்டு வந்து விடக்கூடியது இந்த வாக்குவாதத்தின் மூலமாக தான். நீங்கள் சொல்வது சரியாக இருந்தாலும் சரி, தவறாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய அபிப்பிராயம். உங்களிடம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் வந்து யாராவது கேட்டால் மட்டும் அதை சொல்லுங்க. நீங்களா அவரோடு சேர்ந்து சண்டைக்கு செல்வது, அதைவிட இதுதான் பெரியது என வாதிடுவது, இதன் மூலமாக உங்களுடைய நேரமும் உங்களுடைய சிந்திக்கும் திறனும் உங்களுடைய நண்பர்கள் வட்டாரமும் தான் பாதிக்கப்படுமே ஒழிய வேறு எந்த ஒரு பயனுமே உங்களுக்கு கிடைக்காது. அதனால பிறரோடு வாக்குவாதம் செய்வதை தயவு செஞ்சு நிறுத்திக்கங்க. அஞ்சாவதான விஷயம் என்னன்னா, உங்களுடைய ஹெல்த் அண்ட் வெல்த்தை பாதுகாக்கிறது. ஹெல்த் அண்ட் வெல்த் அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியம் மற்றும் உங்களுடைய பொருளாதாரம், இவற்றை நீங்கள் பாதுகாத்தாக வேண்டும். இவற்றை மேம்படுத்தி ஆக வேண்டும். ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். இது உடம்புக்கு மட்டுமல்ல, உங்களுடைய பணத்துக்கும் சேர்த்துதான். நீங்கள் புதிதாக எந்த ஒரு விஷயங்களையும் செய்யணும், உங்கள் வாழ்க்கையில உங்களுக்கு தேவையானவற்றை அனுபவிக்கணும்னா அதற்கு பணமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் ஆரோக்கியத்தை எப்படி பாதுகாக்கிறீர்களோ அதே போல உங்கள் கையில் இருக்கும் பணத்தையும் நீங்கள் பாதுகாத்தாக வேண்டும். ஆரோக்கியத்தை எப்படி மேம்படுத்துகிறீர்களோ அதே போல உங்கள் பணத்தின் அளவையும் நீங்கள் மேம்படுத்தியாக வேண்டும். அப்போதான் உங்களுக்கு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை கிடைக்கும். நோயற்ற ஒரு வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு செல்வம். அதே போலத்தான் பணமும். பணம் இருந்தால் மட்டும்தான் உங்களால வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான அடுத்த கட்ட முயற்சிகளை செய்வதற்கு அது ஒரு உறுதுணையாக இருக்கும். ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நாளைக்கு வேலை போயிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற சிந்தனை உங்கள் வராமல் இருக்கும். நீங்கள் பணத்தை சேமிக்கணும், ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும், பொருளாதாரத்தை மேம்படுத்தணும். இந்த விஷயங்களை செய்தால் மட்டுமே நீங்கள் வளர்ச்சி அடைய முடியும். ஆரோக்கியத்தை தவற விட்டுவிட்டு, கையில் இருக்கும் பணத்தை தவற விட்டுவிட்டு வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கையில ஒரு அஸ்திவார அமைப்புகளே இல்லாமல் போய்விடும். அதனால அடிப்படையான ஆரோக்கியம் மற்றும் பொருளாதாரத்தை நீங்கள்
பாதுகாத்து விட்டு அதன் பின்பு வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான முயற்சிகளை செய்தீங்கன்னா தான் நிச்சயமாக அது வெற்றி பெறும். 6வதாக விமர்சனங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பது. நம்மளை பற்றிய நல்ல விமர்சனங்களை நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாதா? நம்மளை பற்றி ஒருவர் ஒரு கருத்து சொன்னா அதை நம்ம கேட்க கூடாதான்னா அப்படி கிடையாது. உங்கள் வளர்ச்சியை தடை செய்ய வேண்டும், உங்கள் முன்னேற்றத்தை குறைக்க வேண்டும் என்ற அவதூறு பரப்பும் நோக்கத்தில் உங்களை பற்றி வைக்கப்படும் விமர்சனங்களை நீங்கள் கண்டுகொள்ளக்கூடாது. வளரும் போது யார் ஒருவருக்கும் ஒருவருடைய பரிந்துரை, அறிவுரை, ஒரு ஃபீட்பேக் அப்படிங்கிறது தேவைப்படும். அதுவே உங்களுடைய தன்னம்பிக்கையை கெடுக்கும் அளவிற்கு நெகட்டிவான ஒரு ஃபீட்பேக் உங்களுக்கு வருது அப்படின்னா நீங்கள் அதை கண்டுகொள்ளக்கூடாது. ஏன்னா வளர்ந்து கொண்டிருக்கும் கூடிய நபர்கள் கட்டாயம் தப்பு செய்யத்தான் செய்வார்கள். அவர்கள் கண்டிப்பாக அதை திருத்திக் கொள்ளவும் செய்வார்கள். அப்படிங்கிறதை உணர்ந்து இந்த தப்பு நம்ம செஞ்சிருக்கோமா, அடுத்த முறை செய்யும் போது இதை சரி செய்து கொள்ள வேண்டும், இந்த குறை இருக்கிறது அதை நிவர்த்தி செய்ய என்ன செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதை மட்டும்தான் கருத்தில் கொள்ள வேண்டுமே ஒழிய இப்படி ஒரு குறை நமக்கு இந்த வேலையில் இருக்கிறது, அதனால் இனிமேல் நம்ம இந்த வேலையை செய்யக்கூடாது, நாம் செய்த வேலையில இவ்வளவு பெரிய குறை இருக்கு, இது நமக்கு வராது அப்படின்னு நினைச்சிட்டு அதை விட்டுவிட்டு ஒதுங்கும் அளவிற்கான ஒரு கடுமையான மோசமான விமர்சனங்களை நீங்க காதிலேயே போட்டுக்க கூடாது. விமர்சனங்களை கடந்து வந்த நபர்கள் மட்டும்தான் சாதிக்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் ஆரம்பத்தில் விமர்சனத்துக்கு உள்ளாகவே செய்யும். விமர்சனம் வருகிறது என்றால் நீங்கள் அதை முன்னேற்ற வேண்டும் என்ற அர்த்தமே ஒழிய நீங்கள் அதை விட்டுவிட்டு விலகிவிட வேண்டும் என்ற அர்த்தமே இல்லை. அதை மேம்படுத்தி நல்லபடியாக மெருகேற்ற வேண்டும், அவ்வளவுதான். அதனால கடுமையான விமர்சனங்களை காதிலே போட்டுக்கொள்ளக்கூடாது. ஆரோக்கியமான விமர்சனங்கள், உங்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் சொல்லும் விமர்சனங்களை மட்டுமே நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு அடுத்த கட்டத்திற்கு முன்னேற வேண்டும். இந்த 6 முக்கியமான விஷயங்களை மட்டும் நீங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணாலே மிகப்பெரிய அளவுல ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். சரிங்க, இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.